தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வானது நன்றியுரையாகவும் நிறைவுரையாகவும் அமைகிறது. நமது அத்வைத்த குருவான ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் 6 சமயங்களை நிறுவினார். அவையாவது ஸ்ரீ கானாபத்தியம் எனும் கணபதி வழிபாடும், ஸ்ரீ கௌமாரம் எனும் குமரன் வழிபாடும், ஸ்ரீ சாக்தம் எனும் சக்தி வழிபாடும், ஸ்ரீ சைவம் எனும் சிவ வழிபாடும், ஸ்ரீ வைஷ்ணவம் எனும் விஷ்ணு வழிபாடும், ஸ்ரீ சௌரம் எனும் சூரிய வழிபாடுமாகும். நமது தெய்வம் நீ என்று உணர் என்ற யூடியூப் சேனலில் இந்த 6 மதங்கள் குறித்தும் நாம் காணொளியாக இங்கே வழங்கி இருக்கிறோம். இவற்றில் ஸ்ரீ கானபத்தியம் நிகழ்வில் கணபதியின் புகழை 36 பகுதிகளில் காணொளியாக்கினோம். ஸ்ரீ கௌமாரத்தில் குமரனின் லீலைகளை 180 பகுதிகளில் காணொளியாக கண்டோம். ஸ்ரீ சாக்தம் எனும் சக்தி வழிபாட்டிற்காக அபிராமி பட்டர் அருளிச் செய்த அபிராமி அந்தாதியை பாடலும் விளக்கமுமாக 104 பகுதிகளிலும், கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அருளிய சரஸ்வதி அந்தாதியை பாடலும் விளக்கமுமாக 34 பகுதிகளிலும், ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடலும் விளக்கமுமாக 127 பகுதிகளாகவும், விண்ணுலக வசினி தேவதைகள் அருளிச் செய்த ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்திற்கு விளக்கம் 86 பகுதிகளாகவும் இங்கு நாம் காணொளியாக்கினோம். அடுத்தது ஆதிசிவனின் புகழை பாடும் ஸ்ரீ சைவமாக ஆதிசங்கரர் அருளிச் செய்த ஸ்ரீ சிவானந்த லகரி பாடலும் விளக்கமுமாக இங்கே அமைந்தது. ஸ்ரீ வைஷ்ணவத்திற்காக எனது குருமாதா திருமதி பிரேமா நாராயணசுவாமி அவர்களின் அழகிய தமிழில் எழுதப்பெற்ற ஸ்ரீ ராமாயண கீதமாலை என்னும் இசை நூலை இயலாக, வீரம் பொங்க, கனிவாக, அன்பாக என பல உணர்வுகளில் வாசித்தேன். எஞ்சி நிற்பது சூரிய வணக்கம் எனும் ஸ்ரீ சௌரம் மட்டுமே. இதற்கான நூல்களை எங்கே எப்படி தேடுவது என்ற வினா என் உள்ளத்தில் எழுந்தது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்ற அற்புத வாசகத்திற்கு ஏற்ப ஒன்று முடிக்க மற்றொன்று மற்றொன்று என 10ற்கும் மேற்பட்ட நூல்களை அந்த பகலவன் அவன் புகழ்பாட தந்தருளினார் என்பதே உண்மை. இத்துணை காணொளிகளையும் அழகாக அமைப்பதற்கு வீடியோ மேக்கர் எனும் ஆப் உறுதுணையாய் அமைந்தது. வீடியோ மேக்கர் குழுமத்திற்கு மனமார்ந்த நன்றியை சமர்ப்பணம் செய்கிறேன். இதுகாரும் முழுவடிவ காணொளியாக 854 காணொளிகளும், குறுங்காணொளியாக 4000ற்கும் மேற்பட்ட காணொளிகள் யூடியூப் சேனலில் வந்துள்ளது. இவை அனைத்தையும் வெளியிட்ட யூடியூப் சேனலுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்துடன் கூடிய நன்றிகளை சமர்ப்பணம் செய்கிறேன். ஆதிசங்கரர் நிறுவிய 6 சமயங்களில் 6ஐயும் என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்து தொட்டு பார்த்திருக்கிறேன். அவனன்றி ஓரணுவும் அசையாது. இறையருளால் மட்டுமே இயன்றது நிறைவேறும். குருவருளால் அனைத்தும் நிறைவேறும். குருவருளும் திருவருளும் ஒரு சேர இணைந்து நல்லாசிகள் வழங்கியதால் மட்டுமே இந்த மாபெரும் நிகழ்வுகள் நிகழ்ந்தன. இந்நிகழ்விற்கு ஆதி காரணமாக வித்திட்டவர்கள் பிரேமாஞ்சலி குழுவின் சகோதரி செல்வி வைஷ்ணவியும், இலக்கிய சுற்றம் சகோதரர் திரு ஸ்ரீராம் ஆகிய இருவரும் ஆவர். தொழில்நுட்பத்தில் பேருதவியாக இருந்தவர்கள் திருமதி ரம்யா விக்னேஷ், திரு வினோத் ஆகியவர்கள் ஆவார்கள். ஸ்ரீ சௌரம் எனும் நிகழ்வின் நிறைவில் சூரிய நமஸ்கார வேத பாராயணத்தை நான் வேண்டிக் கொண்டபடி அணுவாக்கமாக பிரித்து பாராயணம் செய்த செல்வன் திரு மாதவ் அவர்களாவர்.
மேற்கூறிய அனைவருக்கும் எனது ஆத்மார்த்தமான நன்றிகளை சமர்ப்பணம் செய்கிறேன். என்னை இப்பூவுலகில் ஈன்றெடுத்த எந்தை தெய்வத்திரு சுந்தரம் அவர்களுக்கும் என் தாய் திருமதி மீனாட்சி அவர்களுக்கும் எல்லையற்ற ஆனந்தத்துடன் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். ஸ்ரீ சௌரம் எனும் இந்நிகழ்வு முதலில் புலனத்தில் ஒலிவடிவமாக அமைக்கப்பட்டது. பின்னர் காணொளியாக அமைக்கப்பெற்றது. புலனத்தில் நாம் இதை ஒலிபரப்பு செய்யும் தோறும் மதுரையைச் சேர்ந்த எனது சிற்றப்பா திரு வி. குமார் அவர்கள் ஒரு நாள் தவறாமல் இதை கேட்டு நன்கு அனுபவித்து அதற்கான ஊக்கத்தையும் எமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அவர்கள் கொடுத்த ஊக்கமான வரிகளை இங்கே உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன். வீரிய துவக்க சூரிய துதி அருமை, யாக்ஞவல்கிய புராணம் சிறப்பு. இவைகளை எடுத்து கூறாவிட்டால் இன்றைய இளம் தலைமுறையினர் அறியாமலே போய்விடுவர். தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் எடுத்து கூற ஞாபகப்படுத்திய மாதிரியும் அமைந்துள்ளது. அருக்கன் சரித சுருக்கம் அருமை, ஆதவன் நாமங்களின் விளக்கம் அருமை. பாரதிபன் ஆதித்யன் பற்றிய பாரதி பார்வையின் ரத்திப்பார்வை விளக்கத்திற்கு காத்திருக்கிறோம். அஞ்சனை மைந்தனின் விஞ்சு புகழுரை ஆரணங்கு வாழி, பரம்பரை உதய விளக்கம் அருமை. பகலவன் பெருமை பறவை பார்வையாக பயிற்றுவிக்கும் பாவை வாழி, வேத மாதவன் ஈந்தனை வாழி, வீரிய விளக்கமளித்த வனிதையே வாழி, வேண்டுதல் மந்திரம் தந்தனை வாழி என்று பலவாறாக நமக்கு ஊக்கமளித்து என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தினார். அடுத்ததாக காரைக்குடியைச் சேர்ந்த திருமதி சுலோச்சனா அவர்கள் ஆதவன் குறித்த விளக்கம் தகவல் அருமை, சூரிய விளக்கம் சிறப்பு என்று தினந்தோறும் ஊக்கமளிப்பவர். அடுத்ததாக மதுரையைச் சேர்ந்த திருமதி நிர்மலா, என்னுடைய மூத்த சகோதரி, சூரியன் பற்றிய தகவல்கள் மிகவும் சிறப்பு, அருமை, சூரிய வரலாறு அருமை, விளக்கம் அருமை என உற்சாகப்படுத்தி பின் அவர்களது கருத்தை பதிவிடுவார்கள். திருமதி சாரதா பரசுராமன் 84 வயது நிரம்பியவர். புலனத்தில் பதிவிடத் தெரியாததால் அலைபேசியில் தங்களது வாழ்த்தை கூறி என்னை ஊக்குவிப்பார்கள். ஸ்ரீ சௌரம் எனும் இந்நிகழ்வு யூடியூபில் ஒளிபரப்பான போது வாழிய செந்தமிழ் என்ற புலனத்தின் வாயிலாக சூரிய வணக்கம் எனும் ஸ்ரீ சௌரம் நிகழ்வுக்கு அழகான பின்னூட்டத்தை நண்பர் செந்தமிழ் சுடர் திரு இளங்கோ அவர்களும் அண்ணன் நக்கீரன் திரு ஜீவகன் அவர்களும் ஊக்கம் தந்து தங்களது கருத்தை பதிவிடுவார்கள். நண்பர் திரு அரவிந்தலோச்சன் அவர்களும் தங்களது வாழ்த்தை தெரிவித்துள்ளார். ராமபிரானால் சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்பட்ட அனுமத் சரிதத்தை நாம் இங்கே பகிரும் பொழுது சொல்லின் செல்வி என்ற பட்டத்தையும் வாழிய செந்தமிழ் குழுவினர் எனக்கு அளித்துள்ளனர் என்பதை இங்கே பதிவிட விரும்புகிறேன். இலக்கிய சுற்றம் எனும் புலனத்திலிருந்து அண்ணா திரு சங்கரன் அவர்களும் நண்பர்கள் திரு குமரன், திரு ரமணன், திரு ஸ்ரீராம், தோழி திருமதி வசந்தி ராமன் அவர்களும் நல்லதொரு ஊக்கம் கொடுத்துள்ளனர். பஞ்சமி பாவைகள் எனும் புலனத்திலிருந்து திருமதி பார்வதி அவர்களும் திருமதி சதி அவர்களும் திருமதி இந்திரா அவர்களும் நல்லதொரு ஊக்கம் கொடுத்துள்ளார்கள். அலுவலக தோழிகள் திருமதி கவிதா முருகன், திருமதி நாகலட்சுமி, திருமதி விஜயலட்சுமி, திருமதி உலகாம்பாள், திருமதி விமலா, திருமதி புவனேஸ்வரி, திருமதி மங்கையர்கரசி மற்றும் நண்பர்கள் திரு முகுந்தன், திரு கணேசன் அவர்களும் நல்லதொரு ஊக்கத்தை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தியுள்ளார்கள். அடுத்ததாக இந்த ஸ்ரீ சௌரம் எனும் நிகழ்விற்கு நான் பயன்படுத்திய நூல்களின் பட்டியல்களை இங்கே பதிவிட விரும்புகிறேன். முதலாவதாக 1920 திரு ஆர் சிவராம சாஸ்திரிகளால் எழுதி வெளியிடப்பட்ட ஸ்ரீ யாக்ஞவல்கிய சரித்திரம் என்னும் நூலை ஸ்ரீ பகவன் நாம பப்ளிகேஷன் தற்போது அச்சிடப்பட்டு பெறப்பெற்றதாகும். இரண்டாவதாக
ஆசிரியர் சாகித்ய வாங்முக பூஷணம் ஸ்ரீவத்ச வே சோமதேவ சர்மா அவர்களால் எழுதப்பெற்ற சாம்ப புராணம் மற்றும் மார்க்கண்டேய புராணம் என்ற நூல்களாகும். இந்த இரு நூல்களையும் ஸ்ரீ சுரபி ஜெகத்குரு சதாப்தி பப்ளிகேஷன் அச்சிட்டு வெளியிட்டார்கள். மூன்றாவதாக சுவாமி சிவராம்ஜி அவர்களால் எழுதப்பெற்ற பவிஷ்ய புராணம் என்ற நூலாகும். ஸ்ரீ செண்பகா பதிப்பகம் இந்நூலை அச்சிட்டு வழங்கியுள்ளது. நான்காவதாக சாஸ்திர ரத்னாகர பிரம்மஸ்ரீ தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்களால் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திற்கு எழுதப்பெற்ற விளக்கமும் விரிவுரையும் ஆகும். இதை ஸ்ரீ சங்கர குருகுலம் அச்சிட்டு வழங்கியது. ஐந்தாவதாக ஆஞ்சநேய புராணம் என்ற நூலை கிரி ட்ரேடர்ஸ் பதிவிட்டு வழங்கியுள்ளனர். ஆறாவதாக புலவர் சி திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய ஸ்ரீமத் கம்பராமாயணம் ஆகும். இந்நூலை நர்மதா பதிப்பகம் அச்சிட்டு வழங்கியுள்ளது. ஏழாவதாக மகாகவி பாரதியார் இயற்றிய பாரதியார் கவிதைகளில் இருந்து வசன கவிதை இங்கே முழங்கப்பட்டது. பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற காயத்ரி மந்திரத்தின் தமிழாக்கமான செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனை தினமும் இந்நிகழ்ச்சியில் முதலில் முழங்கப்பெற்று அதன் பின்னரே ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி உதயமாகும்படி அமைந்தது. இவை தவிர சூரிய தரிசனம் போன்ற பல பாடல்கள் அவருடைய கவிதைகளில் இருந்து இங்கே வழங்கப்பெற்றது. நிறைவாக சூரிய நமஸ்காரம் எனும் வேதத்திற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தைச் சேர்ந்த திரு அண்ணா சுப்பிரமணியம் அவர்கள் அழகான தமிழ் விளக்கமும் உபநிடத கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளார். அந்த நூல் இங்கே நிறைவாக நம்மிடையே பகிரப்பட்டது. இதுவும் தவிர பல செய்திகள் இணையத்திலிருந்து இங்கே பெறப்பட்டு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக நிறைவுரை. சூரியனே சாம்பனுக்கு உபதேசம் செய்த அவரது 1000 நாமங்களுக்கும் பிரதிநிதியாக சகஸ்ரநாம பாராயணத்தின் பலனை தரும் 21 பெயர்கள் கொண்ட சூரிய ஸ்தவராஜம் எனும் ஸ்லோகத்தை கூறி இங்கே நிறைவு செய்கிறேன். ஓம் விகர்த்தனோ விவஸ்வாம்ச மார்த்தாண்டோ பாஸ்கரோ ரவிஹி லோக பிரகாஷக ஸ்ரீமான் லோகசக்ஷுர் குஹேஸ்வரக லோகசாட்சி திரிலோகேஷக கர்த்தா ஹர்த்தா தமிஸ்ரகா தபனஸ்தாபனஸ்சைவ சுச்சி சப்தாஸ்வ வாகனக கபஸ்திஹஸ்தோ பிரம்மாஸ்ச சர்வதேவ நமஸ்கிருதக என்பதே சூரிய ஸ்தவராஜ ஸ்லோகமாகும். இந்த ஸ்லோகத்தை ஜபிப்பவர் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல சந்ததி முதலிய பாக்கியங்களை பெறுவர். வாக்காலும் உடலாலும் மனத்தாலும் செய்யப்பெற்ற அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவர் என சாம்பனுக்கு சூரிய பகவானே உபதேசித்த மந்திரமாகும். நாமும் இதை நாளும் கூறி நல்வாழ்வு எய்துவோம். இதுகாரும் இன்றைய நிகழ்வையும் ஆரம்பம் முதல் இன்று வரையிலும் எல்லா காணொளிகளை கண்டும் கேட்டும் பயனடைந்து உற்சாகமூட்டிய அத்துணை சுற்றங்களுக்கும் நட்புகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த அன்பினையும் நன்றிகளையும் சமர்ப்பிக்கிறேன். மீண்டும் நாளைய தினம் நல்லதொரு நிகழ்வில் நாம் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.